நீங்கள் கொஞ்சம் வாங்கினேன். என்னப்பா? நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, எக்ஸாஸ்ட்டில் தான் கார்பன் ஃபார்ம் ஆகும்னு நினச்சேன். சரி. இன்னட் மேனிஃபோல்டுலையும் இவ்வளோ கார்பன் இருக்குது. என்னென்ன காரணம் இருக்குது? எட்காஸ்ல கார்பன் ஃபார்ம் ஆகுறது வந்து எரிஞ்சு வெளியில போற போக தான் எட்காஸ்ல ஃபார்ம் ஆகும். இன்லெட்ல கார்பன் ஃபார்ம் ஆகுறது வந்து வெளியினுடைய காற்றை வந்து இன்டெக் தானே இழுக்குது ஃபர்ஸ்ட். ஆமாங்கண்ணா. இன்டெக் இழுக்கும் போது என்னன்னா அதோடைய டெஸ்ட் இருக்கு இல்லையா, டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து அதில் ஃபுல்லாக உட்காரும் பொழுது அது வந்து ஒரு கார்பன் மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கிரீஸ் மாதிரி ஆகிடும். ஆமாண்ணா. இதுதான்ப்பா விஷயம். இப்போ இதை தடுக்கணும்னா என்னென்ன பண்ணுறது? இதை தடுக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, டீசல் வண்டிக்கு தான் இந்த மாதிரி வந்து அதிகமாக கார்பன் ஆகும். ஆமாண்ணா. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா கரெக்டாக ஆயில் சர்வீஸை மெயின்டைன் பண்ணணும். ஆமாண்ணா. ரெண்டாவது, வண்டி 1,00,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா கம்பல்சரி டர்போ சர்வீஸ் பண்ணணும். சரிங்க. டர்போ எதுக்காக சர்வீஸ் பண்ணா, டர்போல வர அந்த பின்னு புஷ் வந்து தேய்மானம் ஆகும். சரிங்க. ஷேக் வரும்போது என்ன ஆகும்னா ஆயில் லைட்டாக எஸ்கேப் ஆகுறது, டர்போ நாய்ஸ் வர்றது.